அசந்து தூங்கிக் கொண்டிருந்தவரை துப்புராஜின் மனைவி அகல்யா பெட் காஃபியுடன் எழுப்பினார். ஏங்க, எந்திரிக்க மனசே இல்லையா? இன்னைக்கு என் தங்கச்சி நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தெரியாதா? மறந்துட்டீங்களா? சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புறதுக்கு வழியை பாருங்க என்றவள் காஃபி கப்பை துப்புராஜ் கையில் கொடுத்துவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள். அகல்யா ஞாபகப்படுத்திய பிறகுதான் துப்புராஜிற்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும் என்ற நினைப்பு வந்தது. அகல்யா கொடுத்த காஃபியை பருகிவிட்டு குளிக்கச் சென்றார். டிவி ஸ்டாண்டில் இருந்த ஃபோன் ரிங் ஆனது. அகல்யாவுக்கு கிச்சனில் ஓடிய கிரைண்டர் சத்தத்தில் ஃபோன் ரிங் ஒலி கேட்கவில்லை. பாத்ரூமிலிருந்து அவசரமாக வந்த துப்புராஜ் ரிசீவரை எடுத்தார். மறுமுறையில் கண்ணாயிரம் அந்த தகவலை சொன்னார். ரிசீவரை வைத்துவிட்டு அவசரமாக யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு கிளம்பிய துப்புராஜிடம், என்னங்க டிஃபன் ரெடி, சாப்பிட வரீங்களா என்று அகல்யா கேட்டார். இல்லை, ஸ்டேஷன் கிளம்புற, அர்ஜென்ட் மேட்டர். கிடுகிடுவென ஓட்டமும் நடையுமாய் வீட்டிலிருந்து வெளியே வந்தவர் ஜீப்பில் கிளம்பினார். ஸ்டேஷனில் கண்ணாயிரத்திடம் பேசி கொண்டிருந்தவர் நகைக்கடை அதிபர் அமிர்தலிங்கம். துப்புராஜ் உள்ளே நுழைந்ததும், வணக்கம் சார் என்றவரை, உட்காருங்க என்று சொல்லிவிட்டு கண்ணாயிரத்திடம், நீங்கள் மோப்பநாயை கூட்டிக்கிட்டு சார் வீட்டுக்கு போங்க, நான் ஜீப்பில் நடந்த சம்பவம் பற்றி விசாரிச்சுக்கிட்டே அங்கே வர்றேன் என்றார். எப்படி இந்த கொள்ளை நடந்தது? கடைசி பொண்ணுக்கு அடுத்த வாரம் திருமணம் வருது. முதல் பத்திரிக்கை குலதெய்வ கோயிலுக்கு போய் வச்சுட்டு வரலான்னு குடும்பத்தோட சொந்த கிராமத்துக்கு போனோம். திரும்பி வந்து பார்த்தா வீடு பூட்டியபடி தான் இருந்தது. உள்ளே போய் பார்த்தா பூஜை அறை அலங்கோலமாக கிடந்தது. பீரோ உடைக்கப்பட்டிருந்தது. அதில் இருந்த ரொக்க பணம் 3 லட்சமும் 100 சவரன் நகையும் திருட்டு போயிருக்கு. சரி, கொள்ளையடிச்சவங்க எந்த வழியாக வந்திருக்காங்க? கிச்சன் பக்கம் இருந்த ஜன்னல் வழியாக வந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லும்படியா யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகப்படும்படியா யாரையும் சொல்ல தோணலையே. அப்படியா என்று யோசனையில் ஆழ்ந்தார் துப்புராஜ். அமிர்தலிங்கம் வீடு வந்தது. துப்புராஜ் வீட்டை முழுவதுமாக நோட்டமிட்டார். கண்ணாயிரம், மோப்பனாய் ஏதாவது துப்பு காட்டுச்சா? இல்லை சார், கொள்ளைப்புறம் ஓடிச்சு. இதோ இந்த பேப்பர் மட்டும்தான் கவிக்கிட்டு வந்தது. சரி, பேப்பரை பத்திரப்படுத்துங்க. கைரேகமெல்லாம் எடுத்தாச்சா? எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு சார் என்றார் கண்ணாயிரம். கிச்சனுக்கு வந்து ஜன்னலை கூர்ந்து கவனித்தார் துப்புராஜ். கிச்சனில் ஓரமாக சிமெண்ட் கலவை உலர்ந்து போய் கிடந்தது. அமிர்தலிங்கம் சார், கிச்சன் தரைக்கு சிமெண்ட் பூச்சி வேலை நடந்ததா என்ன? ஆமாம் சார், கிச்சனில் தர அங்கங்கே சிமெண்ட் பேந்து பள்ளமாக போயிடுச்சு. பூஜை அறைக்கு டைல்ஸ் படித்த போது இதுக்கும் சேர்ந்து சிமெண்ட் போட்டோம். கோயிலுக்கு போகிற அன்னைக்கு தான் வேலை முடிஞ்சது என்ற அமிர்தலிங்கத்திடம், அப்படின்னா தரைக்கு சிமெண்ட் போட்ட பிறகு யாரும் கிச்சன் பக்கம் போகலை, அப்படித்தானே? ஆமாம் என்று தலையை ஆட்டினார் அமிர்தலிங்கம். சரி, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் கொள்ளையர்களை பிடிச்சிடுவோம் என்று சொல்லிவிட்டு துப்புராஜ் ஸ்டேஷனுக்கு கிளம்பினார். 1 வாரம் கடந்தது. கொள்ளை நடந்த இடத்தில் எடுக்கப்பட்ட கைரேகைகள் பழைய குற்றவாளிகளின் எந்த ரேகையுடனும் சேரவில்லை. சமீபத்தில் ரிலீஸ் ஆன குற்றவாளிகளையும் விசாரணை செய்ததில் கூட குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. துப்புராஜ் டென்ஷன் ஆனார். அப்படியென்றால் இந்த கொள்ளையில் புதியவர்களோ அல்லது அமிர்தலிங்கத்திற்கு தெரிந்தவர்களோ தான் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு வந்தார் துப்புராஜ். கண்ணாயிரம், அன்னைக்கு மோப்பனாய் துப்பு கொடுத்த லோக்கல் பத்திரிக்கை பல்லாவரத்திலிருந்து வர்றது. அந்த பத்திரிக்கையில் வெத்தலைபாக்கு மடிக்கப்பட்டிருந்ததுக்கு அடையாளமாக சுண்ணாம்பு கரை இருந்தது. அடுத்ததாக அந்த பேப்பர் கிடந்த இடத்துல ரங்கவிலாஸ் லேபிள் போட்ட புகையிலை கவர் கிடந்தது. அதனால் நிச்சயமாக குற்றவாளிக்கு வெத்தலை போடு பழக்கம் இருக்குது. அப்புறம் இந்த புகையிலை சென்னையில் கிடைக்காது, ஏன்னா இது திருவாரூர் மாவட்டம் புளியூரில் தயாரிக்கப்படுறது. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா குற்றவாளி வெளியூர்லேருந்து சென்னையில் தங்கியிருக்கிறான். ஸோ குற்றவாளி அநேகமாக பல்லாவரம் பக்கம்தான் தங்கியிருக்கணும். நீங்கள் பல்லாவரம் போய் அந்த ஊரில் உள்ள 1 கால் ஊனம் உள்ளவங்க அத்தனை பேர் லிஸ்ட்டும் எடுங்க. அதில் சந்தேகப்படும்படியாக யாராவது இருந்தால் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க. என் உள் மனசு குற்றவாளி அங்கே தான் இருக்கணும்னு சொல்லுது என்றார். கண்ணாயிரம் விசாரணை செய்ததில் வெத்தலை போடும், விந்தி நடக்கும் சந்தேகம் படுபடியான மருதமுத்து என்பவரை ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்தார். துப்புராஜ் வந்தவனை கூர்ந்து பார்த்தார். கொள்ளை போன அந்த 1 வார காலத்தில் அவனின் நடவடிக்கைகள் என்னவென்று விசாரித்த போது அவன் முன்னுக்கு பின்னாக உளறினான். அடுத்து லாக்கப்பில் போட்டு அடித்து உதைத்த போது உண்மையை கக்கினான். சார், அடிக்காதீங்க, எனக்கும் கொள்ளைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நான் அந்த ஐயா வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பெயிண்டிங் அடிக்க போனேன். அப்போ டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தபோது பக்கத்தில் இருந்தவர்கிட்ட, நான் போன இடம் பெரிய இடம், நகைக்கடைக்காரரு இப்போ அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறதுனால மவராசம் வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்குறாருன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ 3 பேர் என்னை தனியாக அழைச்சிக்கிட்டு போய் கத்தையாக பணத்தை கொடுத்து அந்த வீட்டை பற்றி விவரம் கேட்டாங்க.
நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சொன்னேன். கொள்ளை நடந்தபோது என்னையும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவ்வளவுதான் என்று கையெடுத்து கும்பிட்டான் மருதமுத்து. சரி, அந்த 3 பேரும் இப்போ எங்கே இருக்காங்க என்று துப்புராஜ் கேட்டதும் மருதமுத்து அவர்கள் பதுங்கி இருக்கும் இடத்தை தெளிவாக சொன்னான். கண்ணாயிரம், இவன் சொன்ன இடத்துக்கு போய் எல்லாரையும் பிடிச்சு அவங்ககிட்ட இருக்கிற பணம், நகை எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வாங்க என்று கட்டளையிட்டார் துப்புராஜ். சார், ஒரு சந்தேகம். என்ன? இந்த கொள்ளைக்கு முக்கியமான எவிடன்ஸாக இருந்தது குற்றவாளி ஊனமானவன் என்பது. அந்த க்ளூ எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சது? அதுவா, அமிர்தலிங்கம் வீட்டு கிச்சனில் தரையில் சிமெண்ட் உலராமல் இருந்திருக்கு. அதில் திருடங்களோட காலடி பதிஞ்சிருக்கு. அதில் ஒருத்தனோட கால் தடத்தில் ஒரு கால் தடம் விரல் தடம் மட்டும்தான் பதிஞ்சிருக்கு. ஸோ திருடனில் ஒருத்தன் ஊனம்னு கெஸ் பண்ண என்றார். சூப்பர் சார் என்று சொல்லிவிட்டு கண்ணாயிரம் கிளம்பினார். அடுத்த 2 நாட்களில் கொள்ளையர்கள் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணமும் நகையும் அமிர்தலிங்கத்திடம் ஒப்படைத்தார் துப்புராஜ். அமிர்தலிங்கம் துப்புராஜை பாராட்டிவிட்டு விடை பெற்றார்.